உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட பிறந்தவங்க 3 பேரு, என்னோட சேர்த்து 4 பேரு. அக்கா, அண்ணா, தம்பி, நான், மொத்தம் 4 பேரு. சொல்றப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாங்க 4 பேரு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட போய் கேட்டா எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்கன்னு கேட்டா நான் மட்டும்தான் வீட்டுல ஒரே ஆளு. இப்ப சொல்லும் போது நல்லா இருக்கு. ஆனா இந்த பேரண்ட்ஸ் ஏன் ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டீங்கன்னு நான் உங்ககிட்ட பேசுறப்போ நான் கேட்டுக்கிற விஷயம் ஒண்ணு என்னன்னா, நிறைய பேர்கிட்ட இதே விஷயத்த கேட்டதுனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றேன். நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம், இந்த ஒரு குழந்தைய இந்த உலகத்துல நான் படிக்க வைக்கிறதுக்கு காசு சேர்க்கணும், அதுவே பெரிய கஷ்டம். இன்னொன்னு சொத்து சேர்க்கணும், என் பாசம் அவங்களுக்கு காட்டணும், எனக்கு ஒரு குழந்தை போதும். பினான்சியலா நீங்க ப்ராப்ளம் சொல்லி ஒரு குழந்தையோட நிப்பாட்டினீங்கன்னா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு குழந்தைய அந்த குழந்தை மட்டும் தான் அவங்க கிட்ட சர்வே ஆக போகுது. நீங்க என்னதான் தலைகீழ தொங்குனாலும் நம்ம அம்மா அப்பா ரோல் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அண்ணன் தங்கச்சி ரோலை ஃபில் பண்ண முடியாது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நீங்க விட்டாலும், எத்தனை சொந்தக்காரங்க இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு துணையா இன்னொரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்கிறப்போ அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நம்மளோட சின்ன வயசு மெமரில யோசித்து பாக்குறப்போ நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். நான் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறதுக்கு ஃபுல்லா என் வீட்டுல இருக்கிற என் தம்பி எடுத்து சாப்பிட்டுருவான். நான் கடைசி உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். சோ அந்த மெமரி எல்லாம் இன்னும் நினைக்கிறப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அடி வாங்கும் போது ஒரு ஆள் அடி வாங்கும்போது 3 பேர் தப்பிச்சிருவோம். அதெல்லாம் இப்பவுமே நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லலாம் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, நாளைக்கு சொத்துக்கு பிரச்சனை வரும், அதனால என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கே நான் எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சுட்டு போறேன், அதனால எனக்கு ஒரு புள்ள போது நீங்க சொல்லலாம். சொத்து பத்துக்காக நம்ம குழந்தைய தனிமைப்படுத்தணுமான்னு கேட்டா கஷ்டம். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணன் இருக்காங்க, என் தம்பி இருக்கா, எங்க அக்கா இருக்காங்க, அந்த வார்த்தை அந்த பொண்ணு சொல்ல முடியுமா? அந்த பையன் சொல்ல முடியுமா? நம்மளே இல்லாட்டாலும் நமக்கு ஒரு அக்கா தன்னோட தம்பிய பையன் மாதிரி பாத்துக்க முடியும், ஒரு அண்ணா தன்னோட தங்கச்சிய பொண்ணு மாதிரி பாத்துக்க முடியும். ஆனா அந்த சந்தோஷம் இல்லாம தனிமைப்படுத்தி அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காகவே உறவு இல்லாம ஆக்காதீங்க. உண்மைக்குமே குழந்தை பத்துக்க முடியாம இருக்கிற நிறைய பேரை நான் என்னோட ஃபீல்டு நான் ஃபேஸ் பண்றேன். அவங்க கிட்ட பேசுறப்போ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நமக்கு முடியும் தெரிஞ்சுமே ஏன் ஒத்த குழந்தையோட நிப்பாட்டுறோம்னா காசை காட்டி. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணவும் நீங்க தப்பான நோக்கத்துல எல்லாம் பாக்காதீங்க. நான் சொல்ற விஷயம், நம்ம குழந்தைக்கு ஒரு துணை வேணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அண்ணன் நிப்பான், எங்க அக்கா இருக்காங்க என்ன பாத்துக்கங்கன்னு சொல்ற ஒரு தைரியமான நானே செல்ஃபா இருப்பேன். எனக்கு எந்த பயம் கிடையாது, எனக்கு யாரும் தேவையில்ல அப்பெல்லாம் பேச முடியாது. கஷ்டம்னு வரும்போது நமக்குன்னு நம்ம கூட இருக்கிற ரத்த சொந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது. நாங்க அண்ணன் தம்பி அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் நம்ம குழந்தைங்க மட்டும் கஷ்டப்படணும்? ஒரே ஒரு ஆள்